ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் காராமணி வடை எப்படி செய்கிறதுன்னு தான் சொல்ல போகிறேன். இப்போது நைட்டே காராமணி பயிர் எடுத்து நம்ம ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கப்புறம் காலையில் எடுத்து இதுக்கு நார்மலாக நம்ம எப்படி வடை செய்வோமோ அதே மாதிரி தான் செய்ய போகிறோம். ஊற வச்சாச்சு. இப்போ இதனுடைய நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல நீண்ட நாளாக இருக்கிற கழிவுகள் எல்லாம் அகட்டிடும். கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்க அடிக்கடி டெய்லி ஒரு பிடி இந்த காராமணி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நாளடைவில் அவங்களுக்கு இதெல்லாம் குணமாயிரும். இப்போது இந்த ஊற வச்ச பருப்போட சோம்பு இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் பியூர் மிளகாத்தூள், வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து போட்டு பிசைஞ்சி வடைக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், மிக்சி ஜாரில் காராமணியை சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. அடிக்கடி இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அவங்களுக்கு இந்த ஹார்ட்டில் பம்ப் பண்ணுற இந்த பிளட் சீராக இருக்கும். இது எல்லாருமே எடுத்துக்கலாம். இது வாய்வு, வயசானவங்க சாப்பிடக்கூடாது அப்படின்ட்டுலாம் இல்லவே இல்லை. இப்போ இந்த காலத்தில் குழந்தைங்க பார்த்திங்கன்னா கொண்டக்கடலை, சென்னா மசாலா, அதே மாதிரி க்ரீன் பீஸ் மசாலா இதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கொடுக்குறாங்க. இது யாருக்குமே தெரியறதில்ல. அதனால் இந்த மாதிரி வடையாக செஞ்சு கொடுத்து முதல்ல பழக்கப்படுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம சுண்டல், அடை அந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பசங்க நாளடைவில் அதுக்கு பழகிடுவாங்க. இந்த மாதிரி பருப்பில் இருக்க நன்மைகள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல. புரோட்டீன் அப்படின்னாலே உடனே எல்லாருமே கொண்டக்கடலை தான் சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இதில் புரதச்சத்து, அதை விட நிறைய இரும்பு சத்து, இரத்த சோகை உள்ளவங்க இதை சாப்பிட்லாம். பாருங்க, இப்படி நீங்கள் சின்ன சின்னதாக பக்கோடா மாதிரி எப்படியும் போட்டுக்கலாம், இல்லை வடை மாதிரியும் தட்டி போட்டுக்கலாம். இல்லையா அடையாக தோசைக்கல்லில் வச்சு தட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் பெருசாக வடை மாதிரி தட்டி கூட நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி வேணுமோ நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பழக்கத்துக்காக தான், பசங்களோட பழக்கத்துக்காக தான் இந்த வடையாக செய்கிறோம். அதே வயசானவங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வடையாக செய்ய வேணாம். சுண்டல் ஊற வச்சு ஒரு கொஞ்ச நேரம் விட்டிங்கனாலே போதும். ஒரு 12 மணி நேரம் ஊறிச்சு அப்படின்னாலே முளை கட்டின பயிராக வந்துடும். அப்படியே வெறுமனையே நம்ம சாப்பிட்லாம். இதில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குது. இதை எல்லாரும் செஞ்சு பாருங்கள் ஒரு வாட்டி. உங்கள் குழந்தைங்களுக்கு, வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இது பிடிக்கும். பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு வடை. சாப்பிட வாங்க.